வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைவி3 கம்பெனியை பத்தி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஸோ என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போய் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ பணம் போட்டவங்களாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என் மைவி3 ஆட்ஸோட மெம்பர் கிட்ட போயிட்டு ஹையர் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய பணத்தை திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பண்ணல, ஒரு சில மெம்பர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எதிரணியில் இருக்கிறவங்க தூண்டி விட்டு பார்த்தீங்கன்னா இதை பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா மைவி3 ஒரு போஸ்ட்குள்ள ஒரு பதட்டத்தில் வச்சிருக்கணும். அவங்க அடுத்து எதுவுமே யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பதட்டத்துக்கு தள்ளப்பட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. ஒரு சில மெம்பர்ஸ் மட்டும் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் தரப்புலேருந்து மற்ற மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பணம் வருமா, எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டீங்க. உங்களுக்கான பணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எம்டி சார் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போன வெளியிலே போட்டிருப்பேன். அடுத்த வாரம் பைக் அப்ளை பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நடக்க போகிற ஏரியில் கட்டாயம் வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹையர் அஃபீஷியலாக இருக்கட்டும், அவங்க லாயர் தரப்புலேருந்து ஒரு உறுதியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ 70%, 80%, 100% பார்த்தீங்கன்னா இந்த தடவை நாங்கள் எம்டி சாரை வெளியே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே நம்புவோம். அதுவரையும் பார்த்தீங்கன்னா ஸோ மைவி3 மெம்பர் சார்பாகவும் மைவி3 கம்பெனி சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் மக்களுக்காக இருக்கட்டும், மெம்பர்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்டி சார் வெளியே வரது வரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கீங்க. அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணுங்கிறது அப்புறமா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களே பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டை போடுவாங்க. அவங்க வெளில வரது வரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். யாரையும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ண வேணாம். ஸோ நம்ம எதுவுமே செய்ய வேணாம். நம்ம பொறுமையாக இருப்போம். நம்ம எப்போதும் செய்யறத பொறுமையாக செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சேனல் மூலிமா நான் சொல்கிறதுல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ எல்லாருமே பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி எம்டி சார் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஆடியோ பேசிட்டு போயிருப்பாங்க, அஸ்பீஷியலாக தெரியப்படுத்திட்டு போயிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சில பதிவுகளை இப்போ போடுறேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல அதை கேளுங்க. ஸோ இன்னைக்கு மக்கள் ஒரு பெரிய லெவல் சப்போர்ட்டாக இந்த நெருக்கடியான நிலைமை கூட கம்பெனி நம்பி நிற்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய நன்றி. ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு மிகச்சிறந்த முறையில் நிறுவனத்தை நடத்தணும் அப்படிங்கிறத என்னோட திட்டமாக இருக்குது. எம்டி சார் உள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டுட்டு போயிருக்காங்க. இவ்வளோ நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஒரு உத்வேகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாராவது குழப்பம் நினைச்சாவோ, உங்களை யாராவது வழிமாற்ற நினைச்சாவோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யார் யாரெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல மைவி3 ஒரு ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த மாதிரிலாம் இருக்கிறேன், மைவி3 எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, நான் இவ்வளோ ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உண்மையை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மைவி3 ஓனர் எம்டி சக்தியானந்தனும் சொல்லியிருக்கிறாங்க. நானும் இப்போ அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை மைவி3 பற்றி யார் எவ்வளோ தப்பாக சொன்னாலும் அதோட உண்மையை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அது பார்த்தீங்கன்னா எம்டி சாராக இருக்கட்டும், அது உங்களுக்கு செய்கிற ஒரு கடமையாகவே இருக்கும். ஸோ அதே போல தான் நானும் உண்மையை மட்டும்தான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மக்களும் இருக்கட்டும், மைவி3 ரொம்பவும் சரி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட குழப்பத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு வீடியோவிலேயே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பாசிட்டிவான ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் எவ்வளோலாம் பாசிட்டிவான நியூஸ், எவ்வளோலாம் தகவல் தெரியுதோ நான் உங்களுக்கு அப்பப்போ உடனே எடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நல்ல தகவல் கிடச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் ஒரு பாசிட்டிவான வீடியோவோட நான் சந்திக்கிறேன்.